வணக்கம் பிள்ளைகளே, சுவையான பூண்டு மிளகு குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாங்களா? இந்த குழம்புலேயே நல்லா சாப்பிட்லாம். எல்லாத்துக்கும் டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே சொல்லலாம், செய்துக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் சுண்டைக்காது அதை வறுத்து அதிலே போட்டுட்டேன். முதல்ல கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், பூண்டு, எல்லாம் மிளகு எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை போட்டு ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கினதையும் அதிலே மிளகாத்தூள், த தனியாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள், மிளகு சீரகத்தூள், இப்போ வெங்காயம் பாதி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் அந்த விழுதியும் போட்டு நல்லா வதக்கி எண்ணெயிலே வதக்கணும். நல்லா இந்த மசாலா நெடி இருக்கக்கூடாது. எண்ணெயிலே அதை வதக்கிட்டு பாரு, அரைச்சி வச்ச விழுதெல்லாம் போட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி விட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா பூண்டு மிளகு குழம்பு ரெடி. பிள்ளைகளே, இந்த மாதிரி செய்யுங்க, சூப்பராக இருக்கும் பிள்ளைகளே. இந்த குழம்பு நம்ம ஒரு வாரத்துக்கு கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா நம்ம